ஐயா தெரியாதா மாமா இந்த வேடம் கொண்டே எதற்காக எதற்காக இந்த வேடம் கொண்ட மணிவண்ணனே மணிவண்ணனே சதா துணிவு கொண்டு இவ்வேட துலங்கை கொண்டதுதானே துணிவு இந்த சன்னியாசம் போகணும் மனசுல தைரியம் சொல்ல கேட்டே எந்த வேலை செஞ்சாலும் ஒரு துணிச்சிட்டாங்க விட்டால் அந்த வேலை கண்டிப்பா மனதை கட்டுப்படுத்தினா எல்லாமே தெரியா போச்சு மன கட்டுப்பாடோடு வர ஏயா ஆமா இந்த வேடம் தரித்து முதல்ல எங்க போனேன் யாரால வந்தது தெரியும் அந்த நாராதா நாகலோக சென்று நாகக்கனியை பார்த்தேன் இருமணம் ஒன்றானது அங்கே ஒரு குழந்தை பிறந்தது மண்ணாசே பொண்ணாசே யாவையுமே வெறுத்து மன கட்டுப்பாடோடு போறேன்னு சொன்னா எங்கடா போறன்னு கேட்ட நாகலோகம் போனா நாகக்கண்ணியை பார்த்தானா கண்ணோட கண்ணுத்தாரா ஒரு குழந்தை பொண்ணு போச்சு பின்ன கரெக்டா சொல்லிக்கிறாரு மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை இல்லையாரு வயது பத்தி ராசி விட்டுருன்னு சொல்லல அவரு மாமா பிறகு எங்கே சென்றேன் பிறகு எங்கே அடுத்து பாண்டிய நாடு சென்றேன் சித்திரவதை பார்த்தேன் இரு மனமும் ஒரு மனமானது அங்கே சில காலம் தங்கினேன் பப்புரு வாகனம் ஒரு குழந்தை பிறந்தது அங்க ஒரு குழந்தை பம்பர் விட்டா வாங்கினேன் பம்பர் இல்லடா பப்புரு வாகனம் அப்போ நீ தீர்த்தி ஆற்றியா போனது இந்த நதியில் தான் முழுகிட்டு போற இது பேர் நதியா இது இல்ல மாமா பல இதெல்லாம் சுவாமியார் போன எப்படிலாம் சென்றேன் மாமா சுவாமியாரா போனா நான் எப்படிலாம் சென்றேன் எப்படி அந்த மலையாளில அடி மாமா அது தயாத்தோங்க அந்த சன்னியாசி வேடாம கொண்டே மாமா இவ்வாழ மரத்தடியில் வெயிலில் அடிபட்டு இந்த மரத்தடியிலே சுவாமியாராக அமர்ந்து கொண்டிருக்கிறேன் எங்கோ உங்கள் படைத்த
நிற்கோ எங்கோ நிறைந்திருக்கோ எண்ணியதை வில்லுமையா இறை என்றால் அர்த்தம் புரியுதா? இறை என்றால் ஒரு நாள் ஊரை சுத்தி வந்துக்குது. வரல. எலுமிச்சை மணி வரும். வரல சுத்தி வந்துட்டு நினைக்கிறேன். வரல இல்லப்பா இறை இறை என்றால் ஒரு நாள் விரை ஆகுமா? இறை குழல் டேய், இறை குழல் குழல் என்றால் பெண் அழகான இறை என்றால் அழகு வாழ்ந்த ஒரு பெண் ஆமா, என் பாட்டி மாதிரி அல்மேல் கை. ஆமா பாச்சாடா அழகாக அல்மேல் கை சூப்பரா ஊத்துது. அந்த விரை குழல் மாமா விரை குழல் புரியலையா? அல்ல விரை மாட தாக்குமா வல்ல தாக்குமா தாக்குமா வல்ல தாக்குமா முகமாகி அகமாகி வந்தால் தாக்குமா வல்ல தாக்குமா மாமா கோவம் வந்துருக்காரு. ஆமா என்ன வேணும் உனக்கு? தெய்வத்துக்குலாம் கோவம் வரக்கூடாது. யாருடா? யார் யாரு? என்ன ஒண்ணு போல இவ்வளவு நேரம் என்ன சொல்லிக்கிறேன்? பகவானா? அழகா பகவான் ஆ. இவர் யாருக்கு வேண்டாம்? மாதவா ஆ. அழகான அன்பா கூப்பிடுற மாதவன். மாமா என்னடா எதற்காக உனக்கு சேர்த்து உனக்கு தெரியுதா? யாரு வரலீங்கடா? உன் தங்கை சோதரியை தர வேண்டும் மாமா. என்னுடைய தங்கை சுமந்திரி துரியனுக்கு தருவதாக ஒப்புத்தாம்பலம் மாற்றி ஆகி போச்சு. என்ன? தப்பு இல்ல, நீ கேட்ட தப்பு கிடையாது. முன்னே வர வேண்டியது. கொஞ்சம் முன்னாடியே வந்ததுன்னா எல்லாம் நடந்திருக்கும். இப்ப என்ன நடந்து போச்சு? எங்க பொண்ணு எப்பயும் 3 மாசம் ஆச்சு, நாங்க தாம்பளை மாத்தி 6 மாசம் முடியாமக்குது இப்போ. உன் ஜாதியில இருந்தாலும் இருக்கும். என்ன? என்ன தப்பா சொல்லிட்டேன்? தப்பா சொல்லிட்டேன். ஒப்புத்தாம்பலம் மாத்திருக்குன்னு சொன்னேன். நீ என்ன 6 மாசம் முடியாது. அப்பதான் கம்முனு போயிருக்கு. சரி கம்முனு போயிரு. அப்பதான் இறந்து மேல கடந்து போடு. நடக்க தெரியல, உனக்கு நடக்க தெரியல. ஏய், மாமா என் தங்கை சுபத்திரைக்கு துரியனுக்கு தருவதாக ஒப்புத்தாம்பலம் மாற்றி ஆகி போச்சு. என்ன? கேட்டா கிடைக்காது. போடா போடா. கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஏய் ஆ. கிடையாது, அப்புறம் பயட்டும் குழந்தைங்க. மாமா மாமா இப்படி சொன்னால் எப்படி? என் மனம் நிலை எப்படி? இப்படி சொல்லிவிட்டா எப்படி மாமா? அதனால இப்படி வேற சந்தல வேற நீ வா. என்ன உனக்கு? ஏய், அந்த ஒரு டீ கூட குடிச்சிட்டு அப்படியே போறேன். டீ யாருக்கு வேணும்? ஒரு டீல கிடையாது, பாதி டீல குச்சி தான் கொடுக்கணும். அதையும் பாதி குடிச்சிட்டான். பின்ன சம்பளம் எங்க வீட்டு பொண்ணு
கேட்கணும் நீ மதவா என்ன டேய் என்ன உனக்கு ஏதாவது உனக்கு ஏற்பாடு செய்கிறேன். ஏதாவது புரியல எனக்கு. உனக்கு ஏதாவது கேட்டுக்கிட்டா பணமா பணம் வேணுமா? பணம் நகை நாங்களாம் பக்கத்துல இருக்கிறீங்களா பணம் பணத்துக்கு குறையானா நகை நகைலாம் இல்லை அது நான் நிறைய வச்சுக்கிறேன் நான் அதானே வீட்டில் வச்சுட்டு வந்துக்கிறேன் இருக்குதா? சரி வேற என்ன? இதெல்லாம் விடு. உங்க பாட்டி அழகா இருக்கிற சொல்ல உங்க பாட்டி பாட்டி தள்ளி மாறண்டியா உனக்கு எனக்கு கேட்டு போயா போய் ஐயோ எதுவும் வேலை பகவான். சரி நான் சொல்ல பார்க்குறேன். டேய் மதவா மதவா சொல்லக்கூடாது சொல்றேன். இல்ல உன்னதான் தெய்வம் போல நம்புறேன். ஏன்னா நீ ஏதாவது கொஞ்சம் நீ சொன்னாக்கா சரி அவரிடத்துல கேட்கிறேன். சரி நாங்கள் வந்த காரணமே வேற ஒரு எண்ணத்தோடு தான் வந்துக்கிறோம் நாங்கள். ஆனால் சொல்ல மாட்டேன் பகவான் போய் கேட்டுக்கோம். அது பக்கமா போய் அது தானே கேட்டால் முடியுமா? கேட்கிறேன். மாமா என்ன அதானே சொல்லி முடிவாகிவிட்டது. சொல்வது சரியல்ல போடா. சரியல்ல இதுதான் சொல்ல சரியல்ல இதுதான் சொல்ல தங்க சுமதியை மெல்ல துரியருக்கு அழகல்ல அந்த துரியருக்கு அழகல் சத்த வைத்தவன் இருக்கும் மாமா அந்த துரியனுக்கு கொடுத்தால் அழகே கிடையாது. சொந்த மைத்துடன் அட மயக்கலை வேட கொண்டு நீ மரியாதையா போட போய் விடுதா. எப்படின்னா அந்த தங்கையை சேர்த்து வச்சிடு மாமா, கூட்டி வச்சிடு என்னோடு. பகவானே சொன்னா உசாராயிடுவான். சோதித்து பார்த்து கொஞ்சம் இங்க என்ன ஆகுது? உண்மையாவே இங்க பரியல் இருக்குதா? சரிப்பா 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 இல்ல அப்பூடைய முடியுமா முடியாது எப்படியாவது பாதத்து வீட்டுக்கு கேட்கணும். எப்படியாவது அந்த தங்கை என்னோட கூட்டி வச்சு முடியாது விட்டு போறாளா? ஒரு முடிவாதான் வந்திருக்கிறேன். ஆமா விட்டு போற ஆள் கிடையாது. என்ன செய்ய போகிறேன்? முடியாது. ஒரே குடிமாதமா இருக்கிறார். நானும் செல்வதா இல்லை. சரி கல்யாணம் மண்டலத்துக்கு செல்லு. கல்யாணம் பண்ணி தான் பாப்பறேன். ஆமாண்டா நானும் உன்னை விடுறதா இல்லை இப்போ. ஆமா உங்க ஊர்ல உங்க அசுர இந்திரபிரசத்துல பங்களான ஒரு பொண்ணுக்கு தெரியுமா?
மங்களான்னு ஒரு பொண்ணு தெரியுமா? பங்களான்ற உங்க பங்களாவில் வேலை செய்யற மங்களா. ஆமா நீ அதை எனக்கு கரெக்ட் பண்றியா? அதுதானே ம். கொடுக்கிறேன். அது சமாதானம் இருக்கிறது. இப்படிலாம் சொன்னா எப்படியோ நாங்க 2 பேரும் தீவிரமா இருக்கட்டும். தீவிரமா நாங்க ஒன்னா காதலிக்கிறோம். அவங்க வீட்டுக்காரனுக்கு தெரியாம நாங்க அடப்பாவி சொல்லிக்கிறான் கேட்டுக்கிறான். அவன் வீட்டுக்காரர் தெரியாத கல்யாணம் ஏண்டா நல்ல வழியா நடக்க மாட்டீங்களா? நேர் வழியா போக மாட்டீங்களா? காதலுக்கு கண்டுக்கிறான். அவன் தான் ஒரு பொம்பளை பைத்தியம். பார்த்தா நீ அதிகமா காதலுக்கு கண்ணு கிடையாதுங்க. கிடையாது சொன்னாருங்க. நம்பிக்கை மாமா யாரு? மாதவா உன் மாயமோ புரியலை வஞ்சிப்பது நியாயமா? மாயவா உன் மாயமோ புரியலை வஞ்சிப்பது நியாயமா? நியாயமா? துரியனை வஞ்சிப்பது நியாயமா? பாதி பாது ஒன்று இல்லையே இங்கு வந்து நான் என்ன சொல்றேன் புரியுதா? மரியாதையா சொல்றேன். இல்லை நீ என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கொடு. நீ ஆயிரம் சொன்னாலும் விடுவேன். நான் மேட்ச் அனுப்பிச்சிடுறேன். நீ வா. நான் மேட்ச் அனுப்பிச்சிடுறேன். ஒண்ணு மெத்தி அனுப்பு, ஆ இல்லைன்னா என் வழி கொண்டா. சரி நீ போ. பாரியா இல்லையா? எங்க மாமாவே கம்பிட்டாங்க அந்த மாதிரி நான் என்ன மூணு தங்கச்சியாடா கேட்டேன் நானு. பாரியா இல்லையா? ஆ? பாரியா இல்லையா? நீ வெளியா கையை அந்த பக்கம் நீட்டா. இப்படி வந்துடுமா? பாரியா இல்லையா? நீ நான் பாக்குறியா? ஆமா திருப்பி சொல்லணுமா? அப்படி போட்டு சொல்றேன். இப்படி போ சொல்ல. பாரியா இல்லையா? நீ உள்ள இருக்கிறேன். உள்ளதான் வந்துச்சு. பகவான் காலைல வீந்து மட்டும் கேட்டுறாதே. பகவான் காலைல வீந்து கேட்டா பகவான் விட்டு குத்துருவாரு. துரியனை வஞ்சிப்பது நியாயமா? சாயாது கட்டாயமா? எட்டாத கொம்பு தேனுக்கு இது வந்து கேட்டா இது வந்து நேரம் என்றால் மாடு சுமத்திரி அதான் மாடும். சாவ போறியா? சந்தோஷம். டேய், 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 டேய். டேய், அவன் தான் என் காலை பிடிக்கிறான். தங்கச்சி வேணுன்னு ஆமா நீ ஏன்டா என் காலை பிடிச்சு நானும் தான் சாமி இப்பதான் ஞாபகம் வந்து இருக்கும். நீ என் பாட்டிக்கு குட்டி தரேன். நீ சார் குட்டி தர நேரம் எனக்கு தெரியாது. எனக்கு என் பாட்டிக்கு நீ எப்படியோ குழந்தை தரேன்னு சொல்லி சார் குட்டி தரேன். குழந்தைலடா குட்டி ஆட்டுக்குட்டி கேட்டா அதே அதோ கொடுக்குற அடுத்த மாசம் வரேன். கூடங்கறியா? அடுத்த மாசமா? ஐயோ அடுத்த மாசம் என் காலம் இதுவாயிருமே. ஆடி மாசம் தேவைப்படுது. ஆடி மாசம் போனுங்க. மாமா குத்துறியா? உன் தங்காய் குடிக்கல என்றால் என் உயிர் போய்விடும். உயிர் போயிருமா? ஆமா. போடா போடு விடு. பாடுமா வேண்டாம் 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 என்ன சொல்லுவா சொல்றீங்க? உயிர் போயிடுன்னு. வேண்டாம் வேண்டாம். ஏய், விட்டா தப்பு தப்பு திருவிழா பேசுறா இப்போ. சொல்றது கேளுங்க. என் மனம் தாங்களே. அப்படிலாம் இங்க திருவிழா நடந்துங்க. கோயில அரமா தாண்டி போய் ரெய்டு ரோடு அங்கே பல்லூர் காப்பு. என் மனசு கொஞ்சம் இறங்கி போச்சு. என் தங்கச்சியை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நல்லது. நான் சொன்னா இல்லையா? காலைல விழுந்து உண்டா பாட்டுன்னு அப்படி நினைக்கிறேன். புத்தி இல்ல நினைச்சுக்கிறேன். நினைக்கிறேன் நினைக்கிறேன். ஆனா மனசு வரல. என்னடா இதுயா? வரவில்லை. அப்ப சரியா நீ காலை பிடிக்கவில்லை நினைக்கிறேன். கொடுக்கணும்னா நான் சொல்ற வேலை செய்வியா? மாமா மாமா நான் சொல்ற வேலை செய்வியா? என்ன சொல்ற? ஆட்டோ ஓட்டுமா சொல்றியா? ஆடு சாடி வேற சொல்றியா? ஆச்சரிய வார் சொல்றியா? என்ன ஆடு மொத்தத்தை குடி சொல்றியா? குடி சொல்றியா? குடி சொல்றியா? நீ ராஜா வீட்டு பிள்ளை. உன்னை நான் அந்த வேலைலாம் செய்ய சொல்லல. மாமா கேக்குது என் காலையும் பிடிக்காது. நான் சொல்ற வேலை மட்டும் செய். என்ன வேலை சொன்னாலும் செய்யறியா? உன் வீரத்தை பார்க்கணும். என் வீரம் என் வீரம் நீ பாத்துக்கிட்டாங்க. நான் தினமும் இன்னும் பாக்கணுன்றியா? என்ன செய்யணும்? 1000 முறை கையை கட்டுன்னு தோப்பலாம் போடு.
அப்புறம் 1000 முறை 1000 முறை ஆ, 2 காது இப்படி பிடிச்சிட்டு முட்டி கால் தாப்பெல்லாம் போடணும். முட்டி தோப்புல போடணும். தானே 1000 முறை என் காலில் சாத்தாங்கமா விழுந்து விழுந்து எழுந்துக்கணும். தானே இவை 3 செய்தி உன்னால முடிஞ்சா என் மனம் இறங்கனா இறங்கடா. பார்க்கலாம். சரி போய் வாங்க. எவ்வளோ அது கூட டேய், பாப்புனாங்க. எவ்வளோ எவ்வளோ? 3000 சாதா தோப்புல 1000, சாதா தோப்புல 1000, முட்டி தோப்புல முட்டி தோப்புல 1000, 3000 தோப்புல படுக்கு தோப்புல அதே போய் தோப்பல் 3000மா சாஸ்தாங்கமா கால வீத்துறான்.